ஹாய் லேடீஸ், இன்றைக்கான லஞ்ச் பாக்ஸ் சீரீஸ் டே 6ஓட மெனு மினி தோசை குழி பணியாரம். இனிப்பு பணியாரம் தான். 400 கிராம் வெல்லத்தில் நல்லா ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கொதிக்க விடணும். கொதிக்கும் போதே தேங்காவை உடைச்சி ரெடி பண்ணிக்கணும். ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வெல்லம் கொதித்து கொஞ்சம் திக்னஸாக வரும். இந்த ஸ்டேஜில் இதை ஆஃப் பண்ணி ஓரம் வச்சுட்டு நீங்கள் அந்த கேப்பில் போய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து உடச்சி வச்சுருக்க தேங்காவை நல்ல பொடி பொடியாக சில் எடுத்து மிக்சியில் போட்டு குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு இந்த அளவுக்கு ஒரு அரை கிண்ணத்தில் மாவு எடுத்து வச்சுருக்கேன். தோசை மாவு தான். அதில் இந்த தேங்காவை வந்து கொட்டி இந்த கொதிச்சிட்டு இருந்த அந்த வெள்ளைப்பாகையும் எடுத்து வடிகட்டிடணும். அவ்வளோதான், நல்ல ஒரு மாவு ரெடி. பணியாரத்துக்கான மாவு. சில பேர் இதில் ஏலக்காய் தூள் போடுவாங்க. எனக்கு வந்து இது பிடிக்காதுன்றனால நான் போடலை. வேணுன்றவங்க சேர்த்துக்கோங்க, நல்லா தான் இருக்கும். அது உங்களுடைய விருப்பம். ஸோ அவ்வளோதாங்க, இப்படி மாவு ரெடி ஆகிடும். இப்போது இந்த குழிப்பணியார கல்லில் எண்ணெயும் நெய்யும் கலந்து இந்த மாதிரி ஊற்றி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பணியார மாவை 1 by 1 இந்த மாதிரி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் வேக விட்டு பணியாரம் லைட்டாக செவந்த உடனே திருப்புனா சூப்பராக இருக்குங்களா? டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவே நம்ம கருப்பட்டிலையும் செய்யலாம். கருப்பட்டி பணியாரம் வேணுன்றவங்க, வீடியோ வேணுன்றவங்க கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் அடுத்து அந்த வீடியோ போடுறேன். நல்ல உடன்குடி கருப்பட்டி போட்டு செஞ்சோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொன்னிங்கன்னா தான் நான் செய்வேன், சொல்லிட்டேன். ஆமாம். சரி, இப்போ அடுத்த 5 நிமிஷத்தில் திருப்பினீங்கன்னா அருமையான பணியாரம் ரெடி. இதை எடுத்து ஒரு கிணத்துல மாற்றி ஓரமாக வச்சுட்டு ஆறட்டும். மினி தோசை ஊற்றிட்டு வந்துடலாம். எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நான் வீட்டில் யூஸ் பண்ணுற தோசை மாவு தான் பணியாரத்துக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மினி தோசையை இந்த மாதிரி உங்கள் கல்லோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி எத்தனை தோசை பிடிக்குமோ அத்தனை தோசையை குட்டி குட்டியாக ஊற்றி திருப்பினீங்கன்னா அருமையான மினி தோசை ரெடி. இதில் கொஞ்சம் கேரட் தூவிக்கலாம், ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்ச ஐட்டம் எதாவது வேணாலும் தூவிக்கலாம். பட் நான் இன்றைக்கி சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன். ஸோ பேக் பண்ணிடலாமா? ஸோ சுட்டு வச்சுருக்க மினி தோசையும் பணியாரத்தையும் 2 பாக்ஸில் போட்டு கொஞ்சம் கார சட்னி அரைச்சேன். கார சட்னி டீட்டெயில் வீடியோவும் அடுத்து வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதாங்க, பணியாரத்தையும் பேக் பண்ணிட்டேன். நல்ல நாட்டு மலைப்பூண்டு போட்டு ஒரு கார சட்னி அரைச்சி இது கொடுத்து விட்டால் கரெக்டாக இருக்கும். தேங்காய் சட்னி கெட்டு போயிடும், அதனால் கார சட்னி தான் நான் வந்து கொடுத்து விட்ருக்கேன். ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ அந்த நேரத்தில் கொடுத்து விடும்போது விரும்பி சாப்பிட்ருவாங்க. தாராளமாக கொடுங்க. இன்றைக்கான ஃப்ரூட் ஆப்பிள் தான். இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள்.